பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டாபிக். சரிங்களா? ஸோ பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய 118 எலிமெண்ட் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு டேபிள்ல அழகா கலர் கலரா அடுக்கி வைக்கிறாங்க. இதுக்கு கலர் கோடிங் கொடுத்துருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஸோ தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு சொல்றோம். அந்த அட்டவணையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 118 தனிமங்களையும் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 118 தனிமங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த கலரை வச்சு எதெல்லாம் மெட்டல், செமி மெட்டல், நான் மெட்டல் அப்படிங்கிறத பிரிக்கலாம். இந்த கலர் கோடிங்க கொஞ்சம் அப்படியே பாருங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த பச்சை கலர் முடிகிற வரைக்கும் அது என்னது, எல்லாமே மெட்டல்ஸ், உலோகங்கள். அடுத்து இந்த ப்ளூ கலர்ல 7 பேர் இருப்பான். இவனை மட்டும் என்ன சொல்றாங்க, மெட்டலாய்ட் அல்லது உலோக போலிகள் அப்படிங்கிறாங்க. சரியா? கடைசியா இந்த லாஸ்ட்ல இவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆலோகம் அல்லது நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆலோகம் அல்லது நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப மெட்டலு, மெட்டலாய்டு, நான் மெட்டல் இந்த மூணையுமே அடுக்கி இருக்கக்கூடிய ஒரு டேபிளா தான் இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கு. இந்த டேபிளை நம்ம அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு இன்னைக்கு படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் எப்படி உருவாயிருக்கும், எடுத்தோடனே 118 எலிமெண்ட் கண்டுபிடிச்சாங்களா? கண்டிப்பா இல்லை. அப்ப எப்படி சார் இந்த டேபிள் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல டாப்ரைனர் அப்படிங்கிற இவரு 1817ல முன்மை விதி அப்படிங்கிற ஒரு விதியை கொண்டு வர்றாரு. டாப்ரைனர் ட்ரையாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாப்ரைனருடைய முன்மை விதி அப்படிங்கிறோம். அந்த முன்மை விதியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கிறாரு. எதை எடுத்துக்கிறாரு? அணு நிறை எடுத்துக்கிறாரு. இப்ப இந்த 3 எலிமெண்ட் இருக்கா, இந்த எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் பிளஸ் இந்த எலிமெண்டோட அட்டாமிக் மாஸோட ஆவரேஜ் தான் என்னவா இருக்குமா, இந்த எலிமெண்டா இருக்குமா. அதாவது ஏ பி சி அப்படிங்கிற இந்த 3 எலிமெண்ட் எடுத்துப்போம். இது 3தோட அட்டாமிக் மாஸை கண்டுபிடிக்க போறோம். ரைட்டா? அப்ப ஏ பிளஸ் சி டிவைடட் பை 2 தான் என்னவா இருக்குமா, பியோட அட்டாமிக் நம்பரா இருக்குமா. இந்த 3 எலிமெண்ட்ஸையும் குரூப் பண்ணி இதெல்லாம் ஒரு குரூப் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த மாதிரி அட்டாமிக் மாஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஈக்குவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம டாப்ரைனரோட தியரி. ஸோ அதான் சொல்றாரு டாப்ரைனர் அணுநிறை. இந்த அணுநிறை இப்ப இந்த முதல்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டையும் கடைசியில இருக்கக்கூடிய எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா அது 23ங்கிறது வரும். ஸோ அதான் என்ன பண்றாங்க, உங்களுக்கு இந்த டாப்ரைனரின் முன்மை விதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெறும் 3 எலிமெண்டா குரூப் பண்ணிக்கிட்டே இருந்தா நிறைய குரூப்ஸ் கிரியேட் ஆச்சு. கரெக்டா? ஸோ அடுத்து ஆக்டேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை நியூலாண்ட் கொடுக்குறாரு. நியூலாண்ட் என்ன சொல்றாரு, எண்மை விதி, முன்மை விதிக்கு அப்புறம் எண்மை விதி. அப்ப 8 எலிமெண்ட்ஸை ஒரு குரூப்பா பிரிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆக்டேவ்ஸ் இதுக்கு ஒரு மியூசிக்க சொல்றாரு. எது, நம்மளுடைய கர்நாடிக் சங்கீதத்துல ச ரி க ம ப த நீன்னு வருமா. அப்ப சரிகம பதனின்னு பாடினதுக்கு அப்புறம் சரிகம பதனி சான்னு படுவோம். கரெக்டுங்களா? அது என்ன சொல்றாருன்னா, சால ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் சால தான் முடியுது. ஸோ என்ன சொல்றாரு, எவ்ரி 8வது எலிமெண்ட் ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் எண்மை விதி. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டும் இந்த டேபிள்ல இந்த ரோ ஃபுல்லாவே ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸோடையும் 2வது டேபிள் ஃபுல்லா இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாம் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸோடையும் இருக்குன்ற. அப்ப எவ்ரி 8வது எலிமெண்ட் சேமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இவரோட கான்செப்டா இருக்கு. அதுதான் நியூலாண்டு அவரோட தியரியான ஆக்டேவ்ஸ் அப்படிங்கிற அந்த தியரியில கொடுக்குறாரு. என்ன விதி? நம்மளுடைய நியூலாந்தின் எண்மை விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பீரியாடிக் டேபிளோடைய ஃபர்ஸ்ட் 2 விஷயங்களை பார்த்திருக்கோம், முன்மை எண்மைன்னு பார்த்திருக்கோம். இதெல்லாம் தாண்டி தான் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பீரியாடிக் டேபிள் வருது. அந்த பீரியாடிக் டேபிள் கொடுக்கிறவர் டிமிட்ரி மெண்டலிவ் அப்படிங்கிறவர். யாரு? டிமிட்ரி மெண்டலிவ் அப்படிங்கிறவர் 1869 அந்த டேபிளை கொடுக்குறாரு. ஸோ இந்த டேபிள் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் வெறும் 56 எலிமெண்ட்ஸ், அப்ப இருந்த வெறும் 56 எலிமெண்ட்ஸை வச்சு இந்த பீரியாடிக் டேபிளை அவரு உருவாக்குறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல அவருடைய அந்த பீரியாடிக் டேபிளை வச்சு சில அப்டேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு, பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸை வச்சு சில அப்டேஷன்ஸ் கொண்டு வந்து இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரியா?
ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படி என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் தி இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர். நம்மளுடைய அணு எண்ணுடைய அந்த ஏற்ற வரிசையில என்ன பண்ணியிருக்காங்க, தனிமங்களுடைய அதிகரிக்கும் அணு எண்ணிற்கு ஏற்றா போல அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, 1 2 3 4ன்றது மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஹரிசாண்டலா இருக்கக்கூடியதெல்லாம் பீரியட் அப்படிங்கிறாங்க, வெர்டிகலா இருக்கக்கூடியதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க, ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெர்டிகலா இருக்கக்கூடியதெல்லாம் என்ன சொல்றாங்க, குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, ஹரிசாண்டல் அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்கக்கூடியதெல்லாம் பீரியட் அப்படின்னு பேரும், இப்படி வெர்டிகலா இருக்கக்கூடியதெல்லாம் என்ன சொல்றாங்க, குரூப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தனிம அட்டவணையில கிடைமட்டமாக வரிசைப்படுத்தப்பட்ட அமைப்பு தொடர்கள் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, கிடைமட்டமாக வரிசைப்படுத்தப்பட்ட என்ன சொல்றாங்க, தொடர்கள் அப்படிங்கிறாங்க. இதுவே நம்ம செங்குத்தாக இருக்கக்கூடியதெல்லாம் என்ன சொல்றாங்க, தொகுதிகள் அப்படிங்கிறாங்க. செங்குத்தாக இருக்கிறதெல்லாம் தொகுதிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை பீரியட் அப்படின்னா 7 பீரியட் இருக்கு. எத்தனை குரூப் இருக்குன்னா 18 குரூப் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே இந்த டேபிளை பார்ப்போம் மறுபடியும் ஒரு தடவை. பின்னாடி வருதா, இல்ல பின்னாடி வரல, முன்னாடியே வரும். அப்ப எத்தனை குரூப் இருக்கு என்னங்க, ஃபர்ஸ்ட் எத்தனை பீரியட் இருக்கு, 1 2 3 4 5 6 7. அதான் என்ன சொல்றாங்க, தொடர்கள் அப்படிங்கிறாங்க. பீரியட்ஸ் அப்படிங்கிறப்ப 7 தொடர்களை உடையது அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்மளுடைய தனிம வரிசை அட்டவணை. பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது there are 7 periods in periodic table அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, ஓகே. எத்தனை குரூப்ஸ்ன்னு சொன்னேன், 18 குரூப்ஸ் இருக்கான். ஸோ எத்தனை குரூப், 18 குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு, 18 குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, சரி, ரைட். ஸோ இந்த 7 பீரியட் மற்றும் 18 குரூப்ல இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இந்த குரூப்பை ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். குழுக்களை எப்படி நம்ம படிக்கிறது பார்ப்போம். என்னென்ன மாதிரியான தொகுதிகள், அதோட பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஸோ முதல் ஃபர்ஸ்ட் குரூப் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்கலி மெட்டல் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த டேபிளை விட பெட்டர் எதிலே படிச்சிடலாம் அப்படின்னா இங்கேயே படிச்சிடலாம். இந்த முதல் தொகுதி பேரு, அதாவது ஃபர்ஸ்ட் பீரியட் பேர் என்ன சொல்றாங்க, ஆல்கலி மெட்டல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, ஆல்கலி மெட்டல் குரூப் அப்படிங்கிறாங்க. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். தமிழ்ல கார ஊலோகங்கள் அப்படிங்கிறாங்க. ரைட்டா, சரி. அடுத்து 2வது குரூப் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஆல்கலி எர்த் மெட்டல் அப்படிங்கிறாங்க. கார மண் உலோகங்கள் அப்படிங்கிறாங்க. சரியா, இது ஃபர்ஸ்ட் குரூப்போட பேரு, இது செகண்ட் குரூப்போட பேரு. ஒண்ணுமே இல்லை, இங்க வெறுமனே ஆல்கலின், இங்க ஆல்கலின் எர்த்து. இது கார உலோகங்கள், இது கார மண் உலோகங்கள் அப்படிங்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் 2 முடிஞ்சு போச்சு. இந்த 3வதுல இருந்து இந்த 12வது வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படிங்கிறாங்க. இதுவே தமிழ்ல என்ன சொல்றாங்க, இடைநிலை உலோகங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ 3வதுல இருந்து 12வது வரைக்கும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அல்லது இடைநிலை உலோகங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அப்ப நல்லா பாத்துக்கோங்க. மொத்தமே இப்போ 3 பேர் தான் படிச்சிருக்கோம். ஆனா 12 குரூப் முடிச்சாச்சு. 3 பேர் தான் படிச்சிருக்கோம், பட் 12 குரூப் முடிச்சாச்சு நம்ம. கரெக்டுங்களா? ஸோ அப்ப முதல் தொகுதி பேரு ஆல்கலைன் மெட்டல் அல்லது கார உலோகங்கள். 2வது பேரு ஆல்கலைன் எர்த் மெட்டல் அல்லது கார மண் உலோகங்கள். 3வது டிரான்சிஷன் மெட்டல் இடைநிலை உலோகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மீதி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் ஈஸி. இங்க முதல்ல இருக்கிறது போரான். அப்ப போரான் குடும்பம், கார்பன் குடும்பம், நைட்ரஜன் குடும்பம், ஆக்சிஜன் குடும்பம். இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளூரின் குடும்பம் சொல்லலாம். ஃப்ளூரின் குரூப் அப்படின்னு சொல்லாம ஹாலோஜன் குரூப் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஹாலோஜன். இங்கிலீஷ்லயுமே அதான் பேரு, தமிழ்லயே அதான் பேரு, ஹாலோஜன் குரூப்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த குரூப்ஸை மட்டும் மொத்தமா ஹாலோஜன் குரூப் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஃபைனலா இந்த கடைசியில இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன சொல்றாங்கன்னா இன்னர்ட் கேஸ் அப்படிங்கிறாங்க. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தமிழ்ல மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு அரிய வாயு அல்லது மந்த வாயு. நிறைய பேர் இருக்கும். ஏன்னா இதுக்கு நோபல் கேஸு, இன்னர்ட் கேஸு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். ஸோ அரிய வாயு, மந்த வாயு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப அந்த மொத்த டேபிள் இதான் அந்த டேபிள்னு வச்சுப்போம். சரியா, இதான் அந்த டேபிள். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஆல்கலைன் மெட்டல் அல்லது கார உலோகம். 2வது இருக்கக்கூடியது
ஆல்கலைன் எர்த் மெட்டல், கார மண் உலோகம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். 3வதுல இருந்து 12வது வரைக்கும் ஒரே ஒரு பேர் தான். இப்ப 3ல இருந்து 12 வரைக்கும் ஒரே ஒரு பேர் தான் இடைநிலை உலோகங்கள் அப்படிங்கிறோம். நான் சொல்றோம் இடைநிலை உலோகங்கள் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் 13, 14, 15, 16ன்னு போகுது. 13க்கு என்ன பேரு? போரான் ஃபேமிலி. 14க்கு என்ன பேரு? கார்பன் ஃபேமிலி. 15க்கு போரானு, கார்பனு, நைட்ரஜன் ஃபேமிலி. 16க்கு ஆக்சிஜன் ஃபேமிலி. 17க்கு ஹாலஜன். 18க்கு இன்னர் கேசஸ் அல்லது மந்தவாயுங்கிறோம். இந்த பேரெல்லாம் ரொம்ப முக்கியம். மேட்ச் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ல இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அப்போ மொத்தம் உங்களுக்கு என்ன பார்த்தாச்சு? 18 குரூப், 18 தொகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. தொடர்கள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதை வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எத்தனை சொல்றாங்க அப்படின்னா வேற என்ன சொல்றாங்க? எஸ், இந்த மொத்த டேபிள்லயே நம்ம மெயினா ஒரு விஷயத்த பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, நீங்க எல்லா டேபிள்ல இருக்கிற எல்லாத்த பத்தி சொன்னீங்க சார், ஆனா இவங்களை பத்தி சொல்லலையே. இந்த பிங்க் கலர்ல கீழே ஒருத்தவங்க இருக்காங்களே, இவங்க யார் சார் அப்படின்னா, இவங்களை வந்து லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது 57ல இருந்து 71 வரைக்கும் லாந்தனைடு அப்படின்னு, 89ல இருந்து 103 வரைக்கும் ஆக்டினைடு அப்படின்னு. ஒரு குரூப்பா பாத்தீங்க அப்படின்னா இவன் குரூப் 3ல தான் வருவான். சரிங்களா? அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. இது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். சரிங்களா? இவங்களால என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். சரி, ரைட். சோ அடுத்து பீரியட்ஸை பத்தி பேசிடுவோம். பீரியட்ஸ் அப்படிங்கிறப்ப தொடர்களை பத்தி பேசிடுவோம். சோ பெருசா படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாம சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் பீரியட், ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? என்னங்க? வெறும் 2 எலிமெண்ட் தான். அப்ப இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் பீரியட் எதுன்னு கேட்டா எதை எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. முதல் தொடர் அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ முதல் தொடர்ல வெறும் 2 தனிமங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். முதல் தொடர்ல என்ன இருக்கு? வெறும் 2 தனிமங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மற்றதை பொறுத்த வரைக்கும் பெருசா வேற எதுவும் கிடையாது. இதுல 6th and 7th ரெண்டுமே இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்கஸ்ட் பீரியட். சரிங்களா? ஸோ 6th and 7th ரெண்டுமே லாங்கஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ சும்மா எந்த பீரியட்ல மேபி கேள்விகள் கேட்டா எந்த பீரியட், எந்த எலிமெண்ட்ல ஆரம்பிச்சு எந்த எலிமெண்ட்ல முடியுதுன்னு கேட்கலாம். இது ஹைட்ரஜன்ல ஆரம்பிச்சு ஹீலியம்ல முடியுது, ஏன்னா இதுல மொத்தமே 2 தான். இது லித்தியம்ல ஆரம்பிச்சு நியான்ல முடியுது, சோடியம்ல இருந்து ஆர்கான், பொட்டாசியம்ல இருந்து கிரிப்டான், அந்த மாதிரி எதுல ஆரம்பிச்சு எதுல முடியுதுன்றத மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதுலயுமே ரொம்ப ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் குரூப்பையும் லாஸ்ட் குரூப்பையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா ஆரம்பிக்கிறது குரூப் நம்பர் 1, முடிகிறது குரூப் நம்பர் 18. கரெக்டா? ஆரம்பிக்கிறது குரூப் 1, முடிகிறது குரூப் 18. அப்ப இதுல வரவனையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இவங்க வந்து என்ன பண்ணிடலாம், இப்படி மேட்ச் பண்ணி எந்த பீரியட் எதுல முடியுதுன்றத நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கிளாசிபிகேஷன் இதோட நிக்காம, தொடர்களோட நிக்காம என்ன பண்றாங்க அப்படின்னா பிளாக்குகளா பிரிக்கிறாங்க. தனிமங்களை தொகுதிகளாக வரிசைப்படுத்துறாங்க மறுபடியும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்றப்ப நிறைய பேர்கள் வரும். பிளாக்ன்றத தமிழ்ல வந்து தொகுதின்னு இருக்கான். பட் இங்கேயுமே தமிழ்ல என்ன சொல்லியிருக்கான் உங்களுக்கு, குரூப்பையுமே தொகுதிகள் அப்படின்னு இருக்கான். ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். குரூப்பை வந்து குழுக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 குழு இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி குரூப்பை வந்து குழுக்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்ப பிளாக்கா என்ன பண்றா உங்களுக்கு பிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஓகேவா? சரி, ரைட். ஓகே, கண்டினியூ பண்ணிடலாம். மொத்தம் எத்தனை பிளாக் சார், எத்தனை தொகுதிகளா சார் பிரிக்கிறாங்க? எஸ், பிஇ, டிஇ, எஃப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 தொகுதிகளா பிரிக்கிறாங்க. சாரி, தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, தொண்டை கட்டி இருக்கு, அதனால கொஞ்சம் கிளாஸ் வந்து டல்லா போகிற மாதிரி இருக்கலாம். பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா சொல்லி தர பாக்குறேன். சரியா? ஸோ எஸ், பி, டி, எஃப் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிளாக்ஸா என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல எஸ் பிளாக் அப்படிங்கிறது என்ன, எஸ் தொகுதி அப்படிங்கிறது என்னன்னா, முதல் 2 தொகுதிகளை எஸ் தொகுதிகள் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 2 குரூப்பை எக்ஸ் தொகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. முதல் 2 குழுக்கள் எதுல வந்துருமா, எஸ் தொகுதி அப்படிங்கிறாங்க. அப்ப எது வரும், ஆல்கலைன் மெட்டல் மற்றும் ஆல்கலைன் எர்த் மெட்டல், கார உலோகம், கார மண் உலோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 2 தொகுதிகளும் உங்களுக்கு எதுல வந்துருமா, இந்த நம்மளுடைய எஸ் அப்படிங்கிற இந்த எலிமெண்ட்டுக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறாங்க. சரியா? சரி. அடுத்து பி பிளாக்க பார்ப்போம். அப்படியே இந்த கார்னருக்கு வந்துருவோம்.
13ல இருந்து குரூப் 13ல இருந்து 18 வரைக்கும் உங்களுக்கு எதுல வந்துடும்? பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற பி தொகுதி தனிமங்கள்ல வந்துடும். இந்த பி தொகுதி தனிமத்துக்கு பி தொகுதி இருக்கக்கூடிய அந்த தனிமங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. அது என்னன்றத பாருங்க. பி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. அது என்னன்னா, இந்த பச்சை கலர்லாம் என்னப்பா? மெட்டல், உலோகங்கள். இந்த லைட் ப்ளூ கலர்லாம் என்னப்பா? மெட்டலாய்ட்ஸ் அல்லது செமி மெட்டல். இந்த வயலட் கலர் என்னப்பா? நான் மெட்டல். அப்ப இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பிளாக் அப்படிங்கிறேன். ரெப்ரசன்டேட்டிவ் பிளாக்னா இருக்கக்கூடிய தனிமங்களின் வகைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக எது இருக்குது? இந்த பியோட தொகுதிகள் இருக்குது. சரிங்களா? பி தொகுதிகள், பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ன்றது இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்டும் கூட. சரிங்களா? இது பாயிண்டா எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அடுத்து டி பிளாக் அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு போவோம். ஸோ இந்த டி பிளாக் எலிமெண்ட்ன்றது நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்னு ஒரு குரூப் படிச்சிருப்போம். 3ல இருந்து 12 வரைக்கும் டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு குரூப் படிச்சிருப்போம். அதுல இருக்கிறவங்க எல்லாருமே டி பிளாக்கா அப்படின்னா இல்ல. அதுல இந்த லாந்தனைட் மற்றும் ஆக்டினைடை தவிர மீதி இந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே எதுல வந்துடுறாங்க? உங்களுக்கு டி பிளாக் எலிமெண்ட்ல வந்துடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் கலர் தவிர மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாமே என்ன பண்றாங்க? இந்த டி பிளாக்ல வந்துடுறாங்க. ஸோ இதான் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டிரான்சிஷன் எலிமெண்ட், அப்படி இல்லைன்னா இடைநிலை தனிமங்கள் அப்படின்னும் இது அழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. ஃபைனலா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய லாந்தனைட் மற்றும் ஆக்டினைட் என்ன சொல்றாங்க? எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? மொத்தம் வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 14 எலிமெண்ட் இருக்கும் ஒரு லைன்ல. ஸோ இந்த இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன சொல்றாங்க? எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இதுல 14, இதுல 14 இருக்கும். இந்த எஃப்லயுமே இவன் என்ன சொல்றாங்க? லாந்தனைட் அல்லது 4F அப்படிங்கிறாங்க. நான் சொல்றாங்க 4F அப்படிங்கிறாங்க. இவன் வந்து ஆக்டினைட் 5F அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஆரம்பிக்கிறது லாந்தனம்ல ஆரம்பிச்சு எதுல முடியறா? லிட்டிடியம்ல முடியறான். இவன் ஆக்டினம்ல ஆரம்பிச்சு எதுல முடியறான்? லொரன்சியம்ல முடியறான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து பீரியாடிக் டேபிளோடைய பேசிக்கான விஷயங்கள். ஓகேவா? ஸோ பீரியாடிக் டேபிள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நான் இப்போ இந்த டேபிளுக்கு போறேன். இன்னைக்கு நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறத மொத்தமா அந்த டேபிளை வச்சு நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். மொத்தமா இந்த அட்டவணையை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ரிவைஸ் பண்ணிடலாம். அப்ப இதுதான் வந்து தனிமங்களின் அட்டவணை அப்படின்னு சொல்லி சொல்றோம். தனிமை வரிசை அட்டவணை அப்படிங்கிறோம். வரிசைப்படுத்துறதுக்கு என்னத்தை யூஸ் பண்றாங்க? அட்டாமிக் நம்பர், அணு எண்ணை யூஸ் பண்றாங்க. அதை 1ல இருந்து 118 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அந்த எலிமெண்ட்ஸை என்ன பண்றாங்க? யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கறோம். சரி, ஓகே. இந்த பீரியாடிக் டேபிள்ல எத்தனை பீரியட்ஸ், எத்தனை குரூப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ குரூப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை குரூப்? குரூப்னா இப்படி. சரிங்களா? செங்குத்தா இருக்கிறது மொத்தம் எத்தனை? 18 இருக்கு. இதுவே வந்து பீரியடா எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை இருக்கு? 7 இருக்கு. ஓகேவா? 18 குரூப், 7 பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபர்ஸ்ட் இந்த 18 குரூப் என்னென்ன அப்படிங்கிறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் குரூப் பேர் என்ன? ஆல்கலி மெட்டல்ஸ் அல்லது கார உலோகங்கள். அடுத்து 2வது குரூப் பேர் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ், கார மண் உலோகங்கள். 3வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்க? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அல்லது இடைநிலை உலோகங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து 13க்கு போரான், கார்பன், நைட்ரஜன், இது எல்லாத்துக்குமே அதே பேர் தான். 13, 14, 15 நைட்ரஜன் வரைக்கும். இதுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு பேரை தாண்டி சால்கோஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. ஓகேவா? ஃப்ளூரினுக்கு ஒரே ஒரு பேர் தான், ஆனா ஃப்ளூரின் ஃபேமிலின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹாலோஜன் ஃபேமிலி அப்படின்வாங்க. அண்ட் ஃபைனலா இன்னர்ட் கேஸ், நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரிய வாயு, மந்த வாயுன்னு பல பேர் இந்த லாஸ்ட் லைனுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பீரியாடிக் டேபிளோட குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், குழுக்கள் அப்படிங்கிறோம். இதை நம்ம தொடர்களா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பீரியட்ஸா எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் பீரியட்ல 2 எலிமெண்ட்ஸ் தான், லாஸ்ட் 2 பீரியட்ல உங்களுக்கு இருக்கிறதுல அதிகமான எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
ரைட்டா? ஏன்னா இதுல லாந்தனைடும் இருக்கு, இதுல ஆக்டினைடும் இருக்கு. இவங்க மட்டும் ரொம்ப அதிகமான எலிமெண்ட்ஸை உள்ள வச்சிருப்பாங்க. இது அதே நான் சொன்ன மாதிரி தான், இந்த பீரியட்ஸ் எங்க இருந்து எது வரைக்கும் எதுல ஆரம்பிச்சு எதுல முடியுதுன்ற கேள்வி வரலாம். அதனால அந்த குரூப் 1ஐயும் குரூப் 18ஐயும் மட்டும் நீங்க மறக்காம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்க பார்க்கணும். குரூப் 1 மற்றும் குரூப் 18 மட்டும் மறக்காம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்க பார்க்கணும். ஸோ அதுலயுமே இதுல லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம பிளாக்ஸாவும் பேசுவோம். என்னவா பேசுவோம்? பிளாக்ஸாவும் நம்ம பேசுவோம். அந்த பிளாக்ஸா எப்படி பிரிக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுல எது வந்து பி பிளாக், சாரி எஸ் பிளாக். எஸ் பிளாக் அப்படிங்கிறப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு குரூப் எஸ் பிளாக். ஓகே, இவங்க எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். பி பிளாக் அப்படிங்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய மொத்த இந்த 13ல இருந்து 18 வரைக்கும் பி பிளாக், 3ல இருந்து 12 வரைக்கும் என்ன, டி பிளாக். அண்ட் ஃபைனலா அந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய 4F மற்றும் 5F என்னது, எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுதான் மொத்த பீரியாடிக் டேபிளோடைய ஒரு பேசிக்கான இன்ட்ரோ. பீரியாடிக் டேபிள் உங்களுக்கு இதோட முடிஞ்சிட கிடையாது. இதுல இருந்து உங்களுக்கு வெவ்வேறு வகையான கேள்விகள் வரும். ஸோ பீரியாடிக் டேபிளை படிக்கிறப்ப டீட்டெயிலா படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அமிலங்கள் அப்படின்ற அந்த ஆசிட்ஸை பத்தி தான். எதை பத்தி பார்க்க போறோம்? அமிலங்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆசிட்ஸை பத்தி தான் நம்ம என்ன பண்றோம், பார்க்குறோம் இன்னைக்கு. அதுக்கு ஏன் சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆசிட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது அப்படிங்கிறது இருக்கும். ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏன் பேர் வந்தது? ஆசிட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், சோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், புளிப்புத்தன்மை அப்படின்னுவோம். அதாவது கிரேக்க மொழியில ஆசிடஸ் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம், சோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், புளிப்புத்தன்மை அப்படின்னு சொல்றோம். அதனால இதுக்கு ஆசிட் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. ஜென்ரலா ஆசிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விஷயம். இட் கண்டைன்ஸ் ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். சரிங்களா? ஒன்னு அல்லது அதற்கும் மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன்களை பெற்றிருக்கக்கூடியது எதுன்னு சொல்றோம், நம்மளுடைய அமிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். அடுத்து ரெண்டாவது, when dissolved in water it gives out H plus ions. அதாவது தண்ணீர்ல கரைக்கும் போது அது அந்த ஹைட்ரஜன் அயான்ஸை வெளியே விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரெண்டாவது பாயிண்ட். இந்த ரெண்டு தன்மை இருந்தாலே அது என்னன்னு சொல்றோம், நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஒரு ஆசிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் நிறைய இருக்கும். கீழே இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பாருங்க. ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஒரு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை தண்ணீர்ல கரைக்கிறப்ப என்ன ஆகுது, நம்ம பார்த்த ரெண்டாவது பாயிண்ட் நடக்குது. ஒரு ஹைட்ரஜன் அயான் வெளியே வருது, அது என்ன பண்ணுது, ஒரு குளோரைடு அயானையும் வெளியே கொடுக்குது. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் அப்படிங்கிறத ஹைட்ரஜனாவும் குளோரைடாவும் பிரிக்கக்கூடியது நம்மளுடைய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அண்ட் ரெண்டாவது சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறப்ப ஹைட்ரஜன் அயானாவும் சல்ஃபேட் அயானாவும் பிரிக்கக்கூடியது நம்மளோட இந்த வாட்டர். ஸோ அப்போ ஒன்ஸ் ஒரு ஆசிடை எடுத்து தண்ணியில கரைக்கிறீங்க அப்படின்னா அது என்னவா பண்ணுது, ஹைட்ரஜன் அயானாவும் மீதி இருக்கக்கூடிய அந்த சல்ஃபேட் அயான் மற்றும் குளோரைடு அயானாவும் பிரியுது. இதுதான் ஆசிட் அப்படிங்கிறதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. சரி, ரெண்டாவது பார்த்துருவோம். ஆசிட் அப்படிங்கிறப்ப அதோடைய சோர்சஸை வச்சு, அதாவது எந்த இடத்துல இருந்து அந்த ஆசிடை நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு ரெண்டு வகைப்படுத்தியிருக்காங்க. அதுல மெயினா ஆர்கானிக் ஆசிட் மற்றும் இன்ஆர்கானிக் ஆசிட். என்னது, மூலங்களின் அடிப்படையில் எந்த மூலத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஆசிட் எடுக்கிறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ரெண்டு டைப்ஸா பிரிச்சிருக்காங்க, ரெண்டு வகைகளாக பிரித்திருக்காங்க. கரிம அமிலங்கள் மற்றும் கனிம அமிலங்கள். கரிம அமிலங்கள் பேர்லயே இருக்கு. ஆர்கானிக் ஆசிட்னா உயிருள்ள பொருட்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருந்து இருக்கக்கூடியது என்ன சொல்றோம், ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு மெயினா ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆர்கானிக் ஆசிட் என்னென்ன எங்கெங்க இருந்து வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து எங்க இருந்து, பாறைகள்ல இருந்தோ ஒரு மினரல்ல இருந்தோ வரக்கூடிய நம்ம என்னன்னு சொல்றோம், இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஒரு பாறைகளில் இருந்தோ இல்லது ஒரு கனிம பொருட்களில் இருந்தோ வரக்கூடியது என்னன்னு சொல்றோம், நம்ம ஒரு இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். இந்த ஆர்கானிக் ஆசிட் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிம அமிலங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா கேட்கப்படக்கூடிய ஒரு டாபிக். ஸோ வந்து எங்கெங்க இருந்து என்ன மாதிரியான ஆசிட் கிடைக்கிறது அப்படிங்கிற இந்த டாபிக். ஸோ ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாலிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிடும், எலும்பிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிட்ரிக் ஆசிட், திராட்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டார்டாரிக். திராட்சை சாப்பிட்டா என்ன ஆகும், நல்லா வந்து வாயும் திராட்சை கலர்லேயே மாறிடும். ஸோ தார் ஊத்துன மாதிரி ஆயிரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்டாரிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. அடுத்து டொமேட்டோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சலிக் ஆசிட். அதாவது
கிட்னி ஸ்டோன்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? தக்காளியில இருக்கக்கூடிய இந்த ஆக்சலிக் ஆசிட் தான் என்ன பண்ணுமா, ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிறிஸ்டல்ஸை கிரியேட் பண்ணுமா. அது வேற எதுவும் கிடையாது. ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ்னா என்னது? கல்ல தான். அந்த கிட்னியில் ஏற்படக்கூடிய அந்த கிட்னி ஸ்டோன்ஸை தான் இந்த ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ்னுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள தக்காளி அதிகமாக சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வினிகர் எல்லாருக்குமே தெரியும். சாப்பாடை வந்து ப்ரிசர்வேட்டிவா, சாப்பாடை வந்து பாதுகாக்கிறதுக்கே ஒரு ப்ரிசர்வேட்டிவா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். வினிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்னது? அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த ஆசிட். சரியா? அடுத்து நம்மளுடைய தயிர். தயிர் ஆப்வியஸ்லி லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தயிர் என்னது? லாக்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஆரஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறாங்க. என்ன ஆசிட்? ஆரஞ்சு அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறாங்க. அடுத்து டீ. தேநீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டானிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா டீ குடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கும் காரணம் அதுதான். சரிங்களா? ஒரு நாளைக்கு 4-5 டீலாம் குடிக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கிறப்ப அதுலயும் என்ன இருக்குது? டானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் இருக்கு. அந்த ஆசிட் இருக்கிறதுனால அது வயிற்றோடைய அந்த செரிமானத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ வயிற்றோட செரிமானம் அப்படிங்கிறப்ப பயாலஜில நம்ம படிச்சிருப்போம். செரிமான மண்டலம் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த செரிமான மண்டலம் அப்படிங்கிறப்ப வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு அமிலம் கிரியேட் ஆகும்னு, ஒரு ஆசிட் வந்து வயிற்றுக்குள்ளே செக்ரியேட் ஆகும். இன் தி வால்ஸ் ஆஃப் தி ஸ்டொமக், வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த வால்ல இருந்து, அந்த சுவர்ல இருந்து ஒரு ஆசிட் செக்ரியேட் ஆகும்னோ அது என்ன ஆசிட்னு சொல்றோம்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்றோம். இதுவே ஒரு எறும்பு அல்லது ஒரு தேனியின் கொடுக்குல வந்து ஒரு ஆசிட் கிரியேட் ஆகும்னு சொல்லி பார்க்குறோம். அது என்னதான்? ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ எல்லாமே ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை தாண்டி மீறி இருக்கக்கூடிய ஆசிட்ஸ்க்கு ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அசிட்டிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு கேட்பான். மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வரும். அசிட்டிக் ஆசிடோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது? CH3COOH அப்படிங்கிறது. இதை தாண்டி ஃபார்மிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் இதுக்கூட மாலிகுலர் ஃபார்முலா என்னங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா போதும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் போகிறோம். ஆசிடோட சில ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஆசிடோட டேஸ்ட் சோர் டேஸ்ட். ஆமா, புளிப்பு டேஸ்ட் இருக்கும். ஆசிட் நிறமற்றவை. ஆசிட்ஸ் ஆர் கலர்லெஸ். ஆசிட்ஸ் ஆர் கொரோசிவ் இன் நேச்சர். அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை. என்னது? அமிலங்கள் என்னது? அரிக்கும் தன்மை கொண்டவை அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? ரொம்ப ஆசிட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஹியூமனோடைய தோலே என்ன பண்ணிருமா? அரிச்சிருமா. கரெக்டுங்களா? சரி, ரைட். அடுத்து ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மண்டைக்கு என்ன வரும்? அது ஒரு லிக்விடா இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். ஸோ ஆசிட் எப்பயுமே ஒரு திரவ பொருளா இருக்கும் அப்படிங்கிறதா நமக்கு ஞாபகம் வரும். ஆனா சில ஆசிட்ஸ் வந்து என்னவா இருக்குமா? சாலிடாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பென்சோயிக் ஆசிட் மாதிரி ஆசிட்ஸ்லாம் திடப்பொருட்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திடநிலையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இந்த லிட்மஸ் பேப்பர் கலரை நம்ம பின்னாடி படிப்போம். இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னாடி படிப்போம். ஏன்னா அந்த லிட்மஸ் பேப்பர் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியாது. பின்னாடி வந்து இண்டிகேட்டர்ஸை வச்சு நம்ம படிக்கிறப்ப பார்க்க முடியும். கண்டிப்பா ஆசிட் வந்து தண்ணிக்குள்ள ஊத்துனா தண்ணியில் என்ன ஆயிரும்? ஆசிட் கரைஞ்சு போயிடும். அதான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ சில பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பேசியாச்சு. பார்க்கறதுக்கு ஆசிட் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும்னு பேசியாச்சு. சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி பேசிடுவோம். ஸோ ஆசிடை கொண்டு போய் ஒரு மெட்டல் கூட போடுறீங்க. ஆசிட் என்ன பண்றீங்க? ஒரு மெட்டல் கூட சேர்க்குறீங்க. அப்ப அந்த மெட்டலையும் ஒரு டைல்யூட் ஆசிடையும் சேர்க்கிறப்ப இந்த மெட்டலால உருவாகக்கூடிய ஒரு சால்ட் கிரியேட் ஆகும். அண்ட் வழக்கம் போல ஹைட்ரஜன் என்ன ஆயிரும்? வெளியே வந்துடும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஜிங்க் அப்படிங்கிற ஒரு மெட்டல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட சேரும் போது ஜிங்க் குளோரைட் அப்படிங்கிற ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகி ஹைட்ரஜன் என்ன ஆயிருது? வெளியே வந்துருது. அதே மாதிரி அயன் அப்படிங்கிற ஒரு மெட்டல் சல்ஃபியூரிக் ஆசிடோட சேரும் போது ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு சால்ட் கிரியேட் ஆகி ஹைட்ரஜன் வெளியே வந்துடுது. ஸோ சிம்பிளா மெட்டலோட ஒரு ஆசிட் சேரும் போது மெட்டல் சால்ட் கிடைக்கும் அண்ட் ஹைட்ரஜன் வெளியே விடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். இது ஆசிட் வந்து எப்படி மெட்டலோட ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயம். அடுத்து மெட்டல் கார்பனேட்ஸ் மற்றும் பைகார்பனேட்ஸோட எப்படி ரியாக்ட் ஆகுது? ஆசிட் ஒரு மெட்டல் கார்பனேட் மற்றும் பைகார்பனேட்டோட எப்படி ரியாக்ட் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம். அதே டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அது என்ன கொடுக்குதான்? ஒரு கால்சியம் சல்ஃபேட் கொடுக்குதா, பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருதா அண்ட் வாட்டர் வெளியே கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறாங்க? கார்பன் டை ஆக்சைடு இஸ் கிவன் அவுட் அலாங் வித் வாட்டர். நல்லா பார்த்துக்கோங்க. மெட்டலோட சேரும் போது தான் ஹைட்ரஜன். இதுவே கார்பனேட் மற்றும் மெட்டல் கார்பனேட்ஸ் மற்றும் பைகார்பனேட்ஸோட சேரும் போது
என்னதான் கொடுக்குதா, அது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இதுதான் வந்து நம்மளுடைய ஊலோகம் கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட்டுகளோட சேரும் போது என்ன ஆகும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அடுத்து ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, மெட்டல் ஆக்சைடோட சேரும் போது என்ன ஆகும், சரிங்களா? ஊலோக ஆக்சைடுகளோட சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மெட்டல் ஆக்சைடை வந்து ஒரு டைல்யூட் ஆசிடோட சேர்க்கும் போது அதே மாதிரி மெட்டல் சால்ட் பிளஸ் வாட்டர், அதே கதை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே தான். இந்த இடத்துல மெட்டல் பக்கத்துல ஒரு ஆக்சைடும் சேர்த்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கால்சியம்ன்றது மெட்டல், கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது மெட்டல் ஆக்சைடு. அதுவும் வந்து ஒரு ஆசிடோட சேரும் போது என்ன கிடைக்கும், கால்சியம் குளோரைடு அப்படிங்கிற அந்த மெட்டலோட சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஜஸ்ட் சும்மா என்னவால என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை தான் வந்து மறுபடியும் ஜிஸ்ட் போட்டிருப்பேன். இப்போ நம்ம பார்த்ததை அப்படியே மறுபடியும் ஜிஸ்ட் போட்டிருப்பேன். அதோடைய புளிப்புத்தன்மை மற்ற தன்மைகள் எல்லாத்தையும் ஜிஸ்டா நீங்க இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ யூசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின். இப்போ ஆசிடை பற்றி கேள்வி கேட்குறானாலே அது எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அதிக கேள்வியாகவே கேட்பான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எங்கே பயன்படுத்துகிறாங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வயிற்றுக்குள்ள செரிமானத்துக்காக பயன்படுது. வினிகர் எங்கே பயன்படுத்துகிறாங்க, ஃபுட் மெட்டீரியல்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு பயன்படுது. பென்சோயிக் ஆசிட் எங்கே பயன்படுத்துகிறாங்க, ஊறுகாய் செய்யறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் எங்கே பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் உங்களுக்கு என்ன இருக்கும், கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ அதை தான் இந்த இடத்துலையும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஆசிடோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ டார்டாரிக் ஆசிட்னு பார்த்தோம், பேக்கிங் பவுடராக யூஸ் பண்ணோம். கார்போனிக் ஆசிட்னு பார்த்தோம், ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ்னா என்னது, இந்த 7up ஸ்ப்ரைட் எல்லாம் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரிங்க்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடைக்கப்பட்ட பானங்களில், காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஆசிட்னா என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து பேஸ் போயிடும். ஸோ அப்போ பேசஸ் அப்படிங்கிறப்ப ஒரு பேஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேஸுக்கும் ஆசிடுக்கும் சிம்பிள். ஆசிட் என்ன வெளியே விடுன்னு சொன்னோம், H+ அப்படிங்கிற அந்த ஹைட்ரஜன் அயனை வெளியே விடுன்னு சொன்னோம். இது ஆசிட். இது ஒரு பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா OH- அப்படிங்கிற ஹைட்ராக்சைடு அயனை வெளியே விடும். அவ்வளோதான் வித்தியாசம். OH- அப்படிங்கிற ஹைட்ராக்சைடு அயனை வெளியே விட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒரு பேஸையும் ஆசிடையும் சேர்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்பான். இது சால்ட்டுன்றான், இது மூணாவதான் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு பேஸை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற கொடுத்துருப்பான். சரியா? ஸோ அப்போ பேஸ் அப்படிங்கிறது ஆசிட்னா ஹைட்ரஜன் அயான்ஸ் அப்படிங்கிறத வெளியே விடுது. பேஸ் அப்படிங்கிறப்ப ஹைட்ராக்சைடு அயான்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுது, இந்த இடத்துல வெளியே விடுது. ஹைட்ரஜன் அயான்ஸ், இது ஹைட்ராக்சைடு அயான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த என்ன பண்ணுது, வெளியே விடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ பேசஸோட எக்ஸாம்பிள் என்னென்ன மாதிரியான பேசஸ் இருக்கு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஒரு பேஸ், அதை MgOH அதோட பேர் வந்து மில்க் ஆஃப் மெக்னீசியா. சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட், அமோனியம் ஹைட்ராக்சைடு விண்டோஸ் கிளீன் பண்ணுவோம்ல, அந்த கோலின்னு சொல்லுவோம், இப்படி இப்படி அடிப்போம்ல பிஸ்குன்னு அது. அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, லைம் வாட்டர். அண்ட் ஃபைனலா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறப்ப சோப்பா வந்து பயன்படுது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோப்பா என்னாவது பயன்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ பேசஸோட சில பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆசிட் எப்பயுமே என்னவா இருக்கும்னு பார்த்தோம், லிக்விட் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? திரவ நிலையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா பேசஸ் காரங்கள் எப்பவுமே என்னவா இருக்கும்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். பட் சில இது மட்டும் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடுலாம். ஸோ அப்போ பேஸுக்கும் சாலிடுக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான டிஃபரன்ஸே அது என்னவா இருக்கும், மேக்சிமம் வந்து அது லிக்விடா இருக்கும், இது மேக்சிமம் என்னவா இருக்கும், சாலிடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? மேக்சிமம் லிக்விடா இருக்கும், இது மேக்சிமம் என்னவா இருக்கும், சாலிடா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தொட்டாலே வந்து சோப்பி டச் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தொட்டாலே என்னவா இருக்குமா, சோப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆசிட் என்ன டேஸ்ட், சோர் டேஸ்ட், புளிப்பு டேஸ்ட். ஆனா பேஸ் என்ன டேஸ்ட், கசப்பு. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பின்னாடி வந்து டிஃபரன்ஸ் டேபிள் இருக்கும், ஆசிடுக்கும் பேசஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த டேபிள் இருக்கும். அதை பார்த்தே நீங்க என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பேசஸும் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா வந்து கொரோசிவ் இன் நேச்சர் தான், அரிக்கும் தன்மை கொண்டவை தான். ஆசிட் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அதுவுமே அரிக்கும் தன்மை கொண்டவை தான். இதுவுமே அந்த அளவுக்கு கலர்லெஸ்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இந்த லிட்மஸ் பேப்பர் கதையை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அண்ட் வழக்கம் போல மெட்டலோட ரியாக்ட் ஆனா என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ when a base reacts with metal, ஊலோகங்களோட சேரும் போது என்ன ஆகுது, அலுமினியம் அண்ட் ஜிங்க் எல்லாம் பேஸோட சேரும் போது என்ன ஆகுதான்,
சோடியம் ஹைட்ராக்சைடு அலுமினேட்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகி ஹைட்ரஜனை வெளியே விடுது அப்படிங்கிறாங்க. ஸோ அலுமினியமோட சேரும் போது சோடியம் ஹைட்ராக்சைடும் சேரும் போது அலுமினியம் அப்படிங்கிறது ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகே. இது தண்ணியில் போட்டு கரைச்சோம்னா சோடியம் அலுமினேட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகி என் ப்ராடக்ட் என்னது வழக்கம் போல ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என் ப்ராடக்ட் என்னது வழக்கம் போல ஹைட்ரஜன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, ரைட். ஒரே நிமிஷம். சரி, ரைட், ஓகே. ஸோ அடுத்து நான் மெட்டல்ஸோட சேரும் போது, ஒரு நான் மெட்டலோட ஒரு பேஸ் சேரும் போது என்ன ஆகுது? சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? சோடியம் ஹைட்ராக்சைடோ கார்பன் டை ஆக்சைடு சேரும் போது சோடியம் கார்பனேட் பிளஸ் வாட்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நான் மெட்டல்ஸோட சேரும் போது. அமோனியம் சால்ட்ஸோட சேரும் போது பேசஸ் எப்போ வந்து அமோனியம் சால்ட்ஸோட சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன கொடுக்குமா உங்களுக்கு? அதே மறுபடியும் மெட்டல் சால்ட்ஸ் அமோனியா கேஸ் பிளஸ் வாட்டரை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது? அமோனியம் சால்ட்ஸோட பேசஸ் சேரும் போது. சரியா? ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸை அப்படியே மறுபடியும் ஒரு ஜிஸ்டா பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன அது கசப்பு தன்மை இருக்கும், அவங்க என்னென்ன யார் யார் கூட சேர்ந்தா என்னென்ன ஆவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா? இப்போ ஆசிடுக்கு எப்படி யூசஸ் பார்த்தோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? பேசஸ்க்கும் ஒரு யூசஸ் பார்க்குறோம். சரியா? ஆசிடுக்கு எப்படி ஒரு யூசஸ் பார்த்தோமோ பேசஸ்க்கும் என்ன பண்ணுறோம்? ஒரு யூசஸ் பார்க்குறோம். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு பேஸு என்னவா யூஸ் ஆகுது? சோப்பு மேனுஃபேக்சரிங்காக யூஸ் ஆகுது. சோடியம் ஹைட்ராக்சைடுன்ற பேஸ் என்ன ஆகுது? ஒரு சோப்பு மேனுஃபேக்சரிங்காக யூஸ் ஆகுது. சரிங்களா? கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு பேஸ் என்ன யூஸ் ஆகுது? ஒயிட் வாஷிங், பில்டிங்கை ஒயிட் வாஷ் பண்றோம் தெரியுமா? அதை எதை வச்சு பண்றோமா? இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை வச்சு பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஒரு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எப்போ யூஸ் பண்றாங்க? ஒரு மெடிசனா யூஸ் பண்றாங்களா? எதுக்கு? வயிற்றுப்போக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஃபைனலா அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறப்ப கிளாத்ஸ்ல இருந்து கிரீஸ் ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக அமோனியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ ஒரு ஆசிடா பேஸா அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன வயசுல கெமிஸ்ட்ரியில யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? லைவ்ல இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சின்ன வயசுல யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? லிட்மஸ் பேப்பர் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் யாருக்காவது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? லிட்மஸ் பேப்பர் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களாப்பா? ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். சிவப்பு கலர்ல ஒரு பேப்பர் இருக்கும், ப்ளூ கலர்ல ஒரு பேப்பர் இருக்கும். லைவ்ல யார் இருக்கா? ரைட், ஓகே. இருக்கக்கூடிய யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சரி, ரைட். ஸோ ஒரு சிவப்பு கலர் பேப்பர் இருக்கும், ப்ளூ கலர் பேப்பர் இருக்கும். ஒரு ப்ளூ கலர் பேப்பரை தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா அது ரெட் கலரா மாறுச்சு அப்படின்னா அப்ப அந்த தண்ணி என்னவா? ஆசிடா. ஸோ அப்போ அந்த லிட்மஸ் பேப்பர் அப்படிங்கிற அந்த பேப்பரை நீல கலர்ல இருக்கக்கூடிய பேப்பர் சிவப்பு கலர்ல மாறுச்சு அப்படின்னா அது ஆசிடா. இதே சிவப்பு கலர்ல இருக்கிறது ப்ளூ கலர்ல மாறுச்சுன்னா அது பேஸா. ஸோ ஆசிட்னாலே சிவப்பு கலர் டேஞ்சர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிட்னாலே என்னது? சிவப்பு கலரு, அது டேஞ்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிவப்பு, ப்ளூ டு ரெட் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே ரெட் டு ப்ளூ என்ன சொல்றோம்? பேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ப்ளூ டு ரெட், ரெட் டு ப்ளூ. அடுத்து ஒரு ஃபினாப்தலின் கூட என்ன பண்றீங்க? ஒரு ஃபினாப்தலின் கூட ஆசிடை சேர்க்கிறீங்க அப்படின்னா அந்த சொல்யூஷன் என்னவாயிருமா? கலர்லெஸ்ஸா மாறிடுமா. சரிங்களா? அந்த சொல்யூஷன் என்னவா மாறிடுமா? கலர்லெஸ்ஸா மாறிடுமா. அப்ப அது ஆசிடா. இதே ஒரு ஃபினாப்தலின் கூட பேஸை சேர்க்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகுமா? அது பிங்க் கலரா, இளஞ்சிவப்பு கலர்ல மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னவாயிரும்? ஒரு இளஞ்சிவப்பு கலர்ல மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அப்படியே மெத்தில் ஆரஞ்சு அப்படிங்கிறோம். ஸோ மெத்தில் ஆரஞ்சு அப்படிங்கிறப்ப இதை கொண்டு போய் நீங்க ஆசிட்ல சேர்க்கிறப்ப அது என்னவா மாறுமா? பிங்க் கலர்ல மாறுமா. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபினாப்தலினுக்கு பேஸ் பிங்க் கலர்ல மாறும், மெத்தில் ஆரஞ்சுக்கு ஆசிட் பிங்க் கலர்ல மாறும். அப்ப பேஸ் என்னவா சார் மாறும்? எல்லோ கலர்ல மாறுமா. இதெல்லாம் என்ன சார்? முதல்ல இதெல்லாம் என்ன இண்டிகேட்டர்ஸ்? ஒரு சொல்யூஷன் ஆசிடா இருக்கா இல்ல பேஸா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இண்டிகேட்டரா ஆக்ட் ஆகுறது எது? இதுதான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஒரு ஆசிடா இல்ல பேஸா அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயினான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட்டா? ஸோ நம்ம பார்த்தாத அப்படியே இந்த இடத்துல ஜிஸ்டா பார்த்துருக்கோம். ஆசிட் அப்படிங்கிறது H+ அயான்ஸ்,
அடுத்து பேஸ் அப்படிங்கிறது OH மைனஸ் அயான்ஸ், அதாவது H+ அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அயான்ஸ், OH மைனஸ் அப்படிங்கிறது ஹைட்ராக்சைடு அயான்ஸ். அது என்ன தன்மை? சோர் டேஸ்ட், பிட்டர் டேஸ்ட், புளிப்பு கசப்பு. மோஸ்டா என்னவா இருக்கும்? சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், சில இது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். மோஸ்டா என்னவா இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், சில இது சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். இது மோஸ்டா என்னவா இருக்கும்? சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், சில இது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆசிட் என்ன பண்ணுமா? லிட்மஸ் பேப்பரை ரெட்டா மாத்துமா, பேஸ் லிட்மஸ் பேப்பரை ப்ளூவா மாத்துமா. அப்ப இதுதான் வந்து ஆசிடுக்கும் பேஸுக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான டிஃபரன்ஸ். ஸோ இதை தாண்டி நியூட்ரலைசேஷன் சொல்றோம். அதாவது ஒரு ஆசிட் அப்படிங்கிறது பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, இல்ல பேஸ்ன்றது நெகட்டிவ், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதான் இங்கேயும் நடக்குது. ஆசிடி பேஸையும் சேர்த்தோம்னா சால்ட் கிடைக்கும்னு சொல்லி நம்ம பேஸ்லேயே பார்த்தோம். அதை தான் என்ன சொல்றோம்? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறோம். அப்போ HClன்றது என்ன? ஹைட்ரோக்ளோரிக் அப்படிங்கிறது ஒரு ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு ஆசிட். NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு பேஸ். அப்போ ஒரு ஆசிடையும் ஒரு பேஸையும் சேர்க்குறீங்கன்னா என்ன கிடைக்குது? NaCl அப்படிங்கிற சோடியம் குளோரைடு அப்படிங்கிற சால்ட் கிடைக்குது. நம்ம சாதாரணமாக போட்டு சாப்பிட்றோம்ல உப்பு, அந்த உப்பு கிடைக்குது, பிளஸ் வாட்டர் வெளியே வந்துடுது. அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஒரு ஆசிடையும் ஒரு பேஸையும் சேர்த்தீங்க அப்படின்னா அது என்ன கொடுக்கும்? சால்ட்டையும் வாட்டரையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சால்ட்டையும் வாட்டரையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சரி, ரைட். ஸோ அதான் இந்த இடத்துலயும் பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஏற்கனவே பார்த்தாச்சு. HCl பிளஸ் NaOH gives NaCl. அப்படியே இந்த Naவும் இந்த Clவும், அதே மாதிரி இந்த Naவும் இந்த SO4ம், இந்த Naவும் இந்த NO3யும், இந்த Naவும் இந்த COOHம். அப்போ என்ன ஆகுது? ஒரு ஆசிடும் பேஸும் சேர்றப்ப ஒரு சால்ட் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ சால்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக்காவே வந்து சாலிடா தான் இருக்கும். எவ்வளோ ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாயில் ஆகி மெல்ட் ஆகுமே தவிர அது சாலிடா தான் இருக்கும்ன்றாங்க. என்னதான் சாலிடா இருந்தாலும் ஒரு உப்பு எடுத்து கொண்டு போய் தண்ணியில போட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு உப்பு எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும்? கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பெரும்பாலான உப்புகள் நீரில் கரையும், சில உப்புகள் கரையாமலும் இருக்கும். சில்வர் குளோரைடு அப்படிங்கிற சால்ட்லாம் என்ன ஆகாதான்? கரையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில உப்புகள் என்ன இருக்கும்? கரையாமலும் இருக்கும். முக்காவாசி சால்ட் வந்து ஆர்டர்லெஸ்ஸா இருக்கும். எந்த ஒரு சால்ட்டுக்குமே வந்து என்ன ஆகாது? எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ தேர் ஆர்டர்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அதை தாண்டி வந்து சால்ட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டவை. இவ்வளோ தண்ணியில நல்லா ஒரு கிலோ சால்ட்டை கொட்டினீங்கன்னா அந்த தண்ணி காணாமலே போயிடும். பாத்தீங்களா? அப்ப தண்ணியில கரையுதுன்றது ஓகே, ஆனா தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு தான் என்ன ஆகுது? கரையுது அப்படிங்கிறது தான் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர்ன்றாங்க. இதை தாண்டி சால்ட்டோட யூசஸ் என்னென்ன? காமனான சால்ட் சோடியம் குளோரைடு, அது என்னது? சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வாஷிங் சோடா அப்படிங்கிற ஒரு சால்ட் இருக்கு, சோடியம் கார்பனேட். பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? இதெல்லாம் என்னது? ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ உப்புகளின் பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சமையல் சோடா சோடியம் பைகார்பனேட், அப்புறம் சோடியம் குளோரைடு, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடிய ஒரு காமன் நேம், கெமிக்கல் நேம். நாளைக்கு டாபிக்கே அதுதான். ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய காமன் நேம் மற்றும் கெமிக்கல் நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ், ரைட்டா? இதை வச்சு நம்மளுடைய ஆசிட் பேசஸ் சால்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம இந்த கிளாஸை முடிக்கிறோம். சரி, எல்லாம் ஓகே. ஆசிடா பேஸான்னு எப்படி ஒரு இதை சொல்றது? அப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்கேல் இல்லையா அப்படிங்கிறப்ப pH ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் கொண்டு வராங்க. pH அப்படின்னா என்னன்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன் இங்கிலீஷ்ல சொல்றான். அப்படி இல்லை அப்படின்னா பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொட்டன்ஸ் அப்படின்னா ஜெர்மன்ல என்ன சொல்றாங்க? பவர் அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க. ஸோ பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த pH ஸ்கேல் அப்படிங்கிறது மொத்தம் 7ல இருந்து 14, 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கு. இதுல 7க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? ஆசிட் அப்படிங்கிறாங்க. pHோட லெவல் 7க்கு கீழே இருந்தா ஆசிடு, pHோட லெவல் 7க்கு மேல இருந்தா அது பேஸு, pHோட லெவல் 7ஆ இருந்தா அது நியூட்ரல். ஸோ 7க்கு மேல இருந்தா பேஸு, 7க்கு கீழே இருந்தா ஆசிடு, 7ஆ இருந்தா அது என்ன சொல்றாங்க ஃபைனலா? அத ஒரு நியூட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சரி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா எப்பயுமே கேட்கக்கூடிய pH ஸ்கேலோட லெவல். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் இருக்கிறதுலயே ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிட் அடுத்து, அப்புறம் அப்படியே லெமன் ஜூஸ் வினிகர்னு போயிட்டே இருக்கு, ஏற 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 போயிட்டே இருக்கு.
நியூட்ரல் ரியாக்ஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு இருக்கக்கூடிய தூய நீர் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குல்ல, அதுதான் வந்து நியூட்ரல். அப்ப தண்ணி தான் நடுவுல, அது ஆசிடும் கிடையாது பேஸும் கிடையாது. ரைட்டா? ஓகே. ஸோ இந்த இதுலயுமே நீங்க அந்த கலரை பார்த்து படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த இதுலயுமே நீங்க என்ன பண்ணலாம், ஆசிட் அப்படிங்கிறப்ப இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆசிடு, பச்சை கலர் வந்தா அது என்ன சொல்றோம் நியூட்ரலு, இங்க இருக்கக்கூடிய 3 வந்து பேஸ், நடுவுல இருக்கக்கூடிய பச்சை கலர் மட்டும்தான் நியூட்ரலு, இது ஆசிட் இது பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட்டா? ஸோ கெமிஸ்ட்ரியில நம்ம முக்காவாசி இருக்கக்கூடிய கீ கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இது உங்களுக்கான ஃப்ரீ கிளாஸஸா இருந்தாலும் இது மட்டும் நீங்க படிச்சா போதுமா அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. கரெக்டா? அது உங்க எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து என்ன பர்பஸ்க்காக இந்த கிளாஸஸை நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாப்பிக்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரியா? ஸோ இதை வந்து ஒரு பேஸா வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த ரயில்வேஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸாமுக்கான கரெக்டான சிலபஸை படித்து முடித்து எக்ஸாமை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த கீ கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும், நீ கெமிஸ்ட்ரிக்கு கடைசி நாள் அப்படிங்கிறதுனால என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க. கரெக்டா? அப்போ அந்த மேட்டருக்குள்ள பருப்பொருள், அந்த பருப்பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அணுக்களை பற்றி படித்தோம், ஆட்டம்ஸை பற்றி படித்தோம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் மேட்டரோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம், தனிமங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் இதோடைய வகைகளை பற்றி படிக்கிறப்ப தான் நம்ம பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிற அந்த அட்டவணையை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிற அந்த அட்டவணையை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ், அமிலங்கள் காரங்கள் உப்புகளை பற்றி நம்ம படித்தோம். இதெல்லாம் தான் கெமிஸ்ட்ரிக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ், அதாவது கோரா கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறப்ப அது இந்த இடத்துல இருந்து தான் வரும். இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் அப்படின்னா, அதாவது இந்த 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 கீ கான்செப்ட்ஸை தாண்டி கேள்விகள் அப்படின்னா, எங்கேயாவது ரொம்ப இன்னர் பார்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷனை கேட்கறது, ஏதாவது ஒரு லா பற்றி கேட்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்விகளும் வரலாம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் சேர்ந்து படிக்கிறப்ப நீங்கள் படிக்கக்கூடிய ஏதாவது ஒரு புக்கிலையோ இதுலையோ இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சின்ன கிளாஸ் தான், பட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ். அது என்னன்னா, கெமிஸ்ட்ரியில ஒரு பழக்கம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளுக்கு காமனாக ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் அதுதான் அந்த பொருளோட பேரான்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நேம் அதுவாக இருக்காது, அதுக்குன்னு ஒரு கெமிக்கல் நேம் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நேமை காமன் நேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாஷிங் சோடா அப்படிங்கிற அந்த சோடாவுக்கு சோடியம் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். என்ன பேரு? சோடியம் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். இப்ப இந்த வாஷிங் சோடா அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய பேரா இருக்கும், அதோடைய கெமிக்கல் நேம் தான் என்னவா இருக்கும், சோடியம் கார்பனேட்டா இருக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவான், வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் சோடியம் கார்பனேட்னு கேட்பான். அப்படி இல்லைன்னா வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லி கேட்பான். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம இதுல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் இது வரைக்கும் கெமிஸ்ட்ரியில வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ வாட்டர் அப்படிங்கிறான், வாட்டரோட கெமிக்கல் நேம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு குழப்பமான இதுவாக இருந்தது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், H2O அப்படின்னு. அப்போ H பக்கத்தில் 2, O பக்கத்தில் 1 இருக்கு. அந்த வாட்டரோட கெமிக்கல் நேம் என்னவா, டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடா. என்ன சொல்றோம், நீருக்கு டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு அப்படிங்கிறது வேதி பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா இதுல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கும், அதனால அதை டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு அப்படிங்கிறோம். அப்ப கேள்வி எப்படி இருக்கு, வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி கேட்பான், இல்ல வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடுன்னு சொல்லி கேட்பான். அப்படியே தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, டைஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடின் பொதுப்பெயர் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும், நீரின் வேதிப்பெயர் என்ன அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியா இருக்கும். ஸோ அப்ப உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறதுனால இதை நீங்க என்ன பண்ணணும்னா நிறுத்தி நிதானமா படிக்க ஆரம்பிக்கணும். சரியா?
ஸோ இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் நிறைய கேட்டிருக்கான் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு வந்து டேபிள் சால்ட் இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள். டேபிள் சால்ட்னா வேற எதுவும் கிடையாது, நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த சாதாரண உப்பு. பேராமெடிக்கலுக்குன்னு தனி கிளாஸஸ் நம்ம இதில் கிடையாதுமா, சரிங்களா? பேராமெடிக்கலுக்குன்னு கிடையாது. ஆர்ஆர்பிக்கு டயர் 1 கவர் பண்ணுற மாதிரி, டயர் 2 கவர் பண்ணுற மாதிரி ஜிஎஸ், ரீசனிங், ஆப்டி மோத கொண்டு எல்லாத்துக்கும் கிளாஸஸ் இருக்கும். பேராமெடிக்கல் சிலபஸ்க்கு தனியாக கிளாஸஸ் கிடையாது, சரியா? ஸோ அப்போ அந்த டேபிள் சால்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து சோடியமும் குளோரினும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் கிளியரா இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க நேரு, பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க நேரு, ஏன்னா இங்கே எங்களுக்கு கிளியராக தான் இருக்கு, இங்கே டிஸ்பிளே ஆகிறது பக்காவாக இருக்கு. ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, வெளியே போயிட்டு உள்ளே வந்து பாருங்க, ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ டேபிள் சால்ட் சாதாரண உப்பு, வேதிப்பேர் என்ன சொல்றாங்க? சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோடியமும் குளோரினும் இருக்கும். கேள்வி இதை தாண்டி எப்படி வருது அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இது ஈஸி தான். இப்ப சோடியம் குளோரைடுக்கு சோடியம் குளோரைடுன்னு எழுதிருவீங்க. இப்ப அடுத்து பேக்கிங் சோடாவுடைய கெமிக்கல் நேம் என்னது? சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எப்படி இன்னொரு கேள்வி கேட்கிறான்னா, வாட் ஆர் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் சோடியம் பைகார்பனேட்? சோடியம் பைகார்பனேட்டில் இருக்கக்கூடிய பகுதி பொருள்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்த கேள்வியா இருக்கு. ஸோ அப்போ இந்த ஒரே விஷயத்தை வச்சு எத்தனை கேள்வி திருப்பி திருப்பி கேட்குறான். அப்போ சோடியம் பைகார்பனேட்ல சோடியம் எழுதிருவீங்க. இப்போ கார்பனேட்னா என்னன்னு தெரியாது. கார்பனேட் அப்படிங்கிறப்ப கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்? கார்பனேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ சோடியம் பைகார்பனேட்ன்றப்ப அதில் சோடியம் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மூணாவது டைப் ஆஃப் கேள்வி. அப்போ முதல் கேள்வி காமன் நேம் கொடுத்து கெமிக்கல் நேம் கேட்பான். ரெண்டாவது கேள்வி கெமிக்கல் நேம் கொடுத்து காமன் நேம் கேட்பான். மூணாவது கேள்வி காமன் நேம் கொடுத்து கான்ஸ்டிடியூவன்ஸ் என்னன்னு கேட்பான். நாலாவது கேள்வி கெமிக்கல் நேம் கொடுத்து கான்ஸ்டிடியூவன்ஸ் என்னன்னு கேட்பான். புரியுதா எந்த அளவுக்கு டீப்பா இந்த ஒரு டேபிள்ல இருந்து எப்படி கேள்விகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியுதா? என்ன சொல்றேன் அப்படிங்கிறது புரியுதா? சரி, ரைட்டு. இப்ப இந்த கெமிக்கல் நேம்லயே சுகரோட கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்கறான். அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? சுக்ரோஸ் அப்படிங்கிறாங்க. இதுலயும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். நாலாவதா 4 கேள்விகள், 4 வகையான கேள்விகள் சொல்லி ஆயிடுத்து. அஞ்சாவதா அந்த கெமிக்கலோட யூசஸ் என்ன, இல்ல அந்த காமனோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப உங்களுக்கு வாஷிங் சோடாவோட யூஸ் என்னன்னு கேட்டா நீங்க ஈஸியா எழுதிடுவீங்க, கரெக்ட். ஆனா சோடியம் கார்பனேட்டோட என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் சோடியம் கார்பனேட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அதோட யூசஸ் என்ன பண்ண முடியும், உங்களால எழுத முடியும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. இதை வந்து தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றேங்கிறது புரியுதா? யூசஸ் அப்படிங்கிறது கேட்கிறப்ப உங்களுக்கு கெமிக்கல் நேம் வச்சுதான் யூசஸ் கேட்பான். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சோடியம் பைகார்பனேட், இல்ல வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு வரும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடரோட இங்க இப்படி வச்சுப்போம். இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது சோடியம் கார்பனேட்டும் சோடியம் பைகார்பனேட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். பேக்கிங் சோடாவை சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறோம், வாஷிங் சோடாவை சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம எப்படி சார் இதை ஞாபகம் வைக்கலாம்? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? கார் இருக்குது. காரை என்ன பண்ணுவோம்? வாஷ் பண்ணுவோம். காரை என்ன பண்ணுவோம்? வாஷ் பண்ணுறோம். இந்த இடத்துலயும் பை இருக்கு, பி இருக்கு. பைகார்பனேட்டுக்கு பி இருக்கு, பேக்கிங் சோடாவுக்கு என்ன இருக்கு? பி இருக்குன்னு சொல்லி சொல்றோம். பைகார்பனேட்டுக்கும் பி இருக்கு, பேக்கிங் சோடாவுக்கு என்ன இருக்கு? பி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? பைகார்பனேட்டுக்கும் பி, பேக்கிங் சோடாவுக்கு என்னது? பி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சரி, இது ரெண்டுமே ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடாது, அதனால நிறுத்தி நிறுத்தி சொல்றேன். அடுத்து ப்ளீச்சிங் பவுடருக்கு போறோம். ஸோ ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்னது நம்மளுடைய கெமிக்கல் நேம்? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிறோம். என்ன சொல்றோம்? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ ப்ளீச்சிங் பவுடருக்கு கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிறது இன்னொரு பேர். சரி, ரைட். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு? கால்சியம் இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா, குளோரின் இருக்கா. தமிழ்ல அப்படியே இருக்கும்பா. ஸோ தமிழ்ல சாதாரண உப்பு, சர்க்கரைனா சுக்ரோஸ், இது ரொட்டி சோடா, பேக்கிங் சோடாவுக்கு என்ன சொல்றோம்? ரொட்டி சோடாங்கிறோம். இதுல சலவை சோடா அப்படிங்கிறது வாஷிங் சோடா, சலவை தூள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல வந்து இப்படியே கொடுப்பாங்களா அப்படின்னா டவுட்டு தான். பட் இதுதான் தமிழோட அர்த்தம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சரியா? சரி, ஓகே.
அடுத்து வேற என்னது, குயிக் லைம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுல இருக்கக்கூடியது கால்சியம் ஆக்சைடு. இதுவுமே ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா அமையுது. ஸோ குயிக் லைம் அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறத ஒரு அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு. இதுல என்னென்ன இருக்கா, கால்சியமும் ஆக்சிஜனும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல என்னென்ன இருக்கா, கால்சியமும் ஆக்சிஜனும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதோட யூசஸ் கேட்பாங்க. ஏன்னா இந்த யூசஸ்லாம் நீங்க ஈஸியா எழுதிடுவீங்க. மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கிளாஸ். குயிக் லைமோட யூசஸ் என்னன்னா சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரித்தலில் பயன்படுகிறது. சுட்ட சுண்ணாம்பு அப்படிங்கிற தமிழ்ல கால்சியம் ஆக்சைடால் கால்சியம் ஆக்சைடா என்ன சொல்றோம், சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். கால்சியம் மற்றும் ஆக்சிஜன் அப்படின்ற அந்த ஒரு 2 பகுதி பொருட்களால நிறைந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோடைய பயன்கள் அப்படிங்கிறப்ப சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன சொல்றோம், சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து ஸ்லேக்கட் லைம். என்ன சொல்றாங்க, ஸ்லேக்கட் லைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னது, கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற அந்த கெமிக்கல் நேமால இதை குறிப்பிடுறாங்க. என்ன பண்றாங்க, ஸ்லேக்கட் லைம் அப்படிங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இதுவால குறிப்பிடுறாங்க. இது வந்து கால்சியம் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனால இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இதோட யூஸ் என்ன, ஒயிட் வாஷிங். செவருக்கு வெள்ளை அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுவருக்கு வெள்ளை அடிக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீற்றிய சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்லேக்கட் லைம் வச்சுதான். சரியா? ஸோ அதே சமயத்துல லைம் ஸ்டோன் அப்படிங்கிறது என்ன சொல்றோம், கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த 3 லைமுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். குயிக் லைம் கால்சியம் ஆக்சைடு, ஸ்லேக்கட் லைம் கால்சியம் ஹைட்ராக்சைடு, லைம் ஸ்டோன் கால்சியம் கார்பனேட். சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு, நீற்றிய சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் சுண்ணாம்பு கல் அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட். இது 3மே திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. என்னவா இருக்கு, திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். சரியா? சரி, ரைட். ஸோ என்னடா சார் இதை வெறும் இத்தனையோடய முடிச்சுட்டாருன்னு நினைக்க வேண்டாம். தமிழ் நாங்கள் தமிழுக்கு எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுவோம், நம்மளோட தமிழ்நாடு புக்குன்னு தான் சொல்லுவோம். பட் ஆனால் அது மட்டும் படித்தா பத்தாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் என்ன பண்ணேன்னா, இதுக்காகவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிடிஎஃப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க எல்லாருக்கும் அதை நான் வழக்கம் போல் அந்த டிரைவில் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் எதை இது வரைக்கும் டவுன்லோட் பண்ண எல்லாத்தையும் எங்கே பண்ணீங்களோ அதே மாதிரியே அந்த டிரைவில் என்ன பண்ணிக்கலாம், அதை போயிட்டு டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எஸ், அந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதான் அது. போட் ஆங்கிலம் மற்றும் தமிழில் இருக்கும். தமிழில் தனியாக இருக்கும், ஆங்கிலம் தமிழில் தனியாக இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக்கிங் பவுடரை பற்றி, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிரான்ஸ்லேஷன் கூகுள் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணியிருப்போம். சரியா? டிரான்ஸ்லேஷன் இப்போ வந்து இந்த இடத்துல பேக்கிங் பவுடர்னு இருக்குன்னா இந்த இடத்துல பேக்கிங் பவுடர்னு இருக்கு. அப்போ பரீட்சையில என்னதான் கேட்பான், பேக்கிங் பவுடர்னா கேட்பான். ஏன்னா அவன் யூஸ் பண்றது என்னதான் உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான் அவனும் யூஸ் பண்றான். அப்ப எக்ஸாம்ல என்ன பண்றான் அவன், உங்களுக்கு அதை தான் வந்து கொஸ்டினா கேட்கறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். சரிங்களா? ஸோ இப்போ பேக்கிங் பவுடர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாயிண்ட். ரைட், அதான் பார்க்கணும். சோடியம் பைகார்பனேட் கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா 3வதா இன்னொரு வேலையும் பண்ணுவோம். அது என்னன்னா, இந்த பேக்கிங் பவுடரோ இல்லை பேக்கிங் சோடாவோ அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதையும் கேட்பான். கெமிக்கல் ஃபார்முலா அல்லது மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வியா கேட்பான். ஸோ இந்த மாதிரி கேள்விகளும் உங்களுக்கு வரும். இந்த ஒரு டேபிள்ல இருந்தே அவனோட கொஸ்டின் பெர்ஸ்பெக்டிவ் அதிகமாக என்ன பண்ணிக்கிட்டே போவான், அவன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவான். அதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால் மறக்காம என்ன பண்ணுங்க, இந்த பிடிஎஃப்பை யூஸ் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வினிகர் எடுத்துக்கிறீங்க. வினிகருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நேற்று தான் நம்ம படித்தோம். அசிட்டிக் ஆசிடுங்கிறோம். CH3COOH அப்படிங்கிறது கெமிக்கல் ஃபார்முலா, ஃபுட்டுக்கு ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க. ஆல்கஹாலை எத்தனால்னு சொல்லுவோம். அதுக்கு C2H5OH அப்படிங்கிற அந்த ஒரு கெமிக்கல் ஃபார்முலா இருக்குது, ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நம்ம தலைவலிக்காக போடக்கூடிய அந்த ஆஸ்பிரின், தலைவலி அல்லது உடம்பு வலிக்காக போடக்கூடிய அந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிறோம். இதை வந்து அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த பேர்ல வந்து சொல்றாங்க. C9H8O4 அப்படிங்கிற கெமிக்கல் ஃபார்முலால இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது நிறைய மெடிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மவுத் வாஷ் ஹைட்ரஜன் பெராக்சைடால நிறைஞ்சிருக்கும், H2O2 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன பண்ணுவோம், நம்ம பர்சனல் ஹைஜீனுக்காக வாயில குப்பளிப்போம் பார்த்தீங்களா, அது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் என்னவோ அது மட்டும் உங்களுக்கு நான் இதில் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பேன். சரிங்களா? பற்பசை, உப்பு, வினிகரு,
சரிங்களா? மது, ப்ளீச்சிங் பவுடரு, சர்க்கரை, ஆஸ்பிரின், வாய் கழுவுதல், மவுத் வாஷ் இப்படிங்கிறப்ப வாய் கழுவுதல்னு இருக்கு, வாய் கொப்பளித்தல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதை தாண்டி இது வரைக்கும் கேட்ட எல்லா ரசாயன கலவைகளையும் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன், எல்லா கெமிக்கலையும் நான் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் பின்னாடி இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படக்கூடிய எல்லா காமன் நேம்ஸ் மற்றும் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸும் இருக்கு. இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டா? ஸோ எதுலேருந்து ஆரம்பிக்குது, ஏலேருந்து ஆரம்பிக்குது, ஏன்ற அந்த லெட்டரில் ஆக்வாஃபோர்டிஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸையும் என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸோட பேர் என்ன, ஃபஸ்ட்டு அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸோட பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த பேருக்கு கெமிக்கல் காமன் நேம் என்னங்கிறத பார்க்கணும். அதோட கெமிக்கல் நேம் என்னங்கிறத பார்க்கணும். அதோட கெமிக்கல் காம்பவுண்ட் ஃபார்முலா என்னங்கிறத பார்க்கணும். அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். கரெக்டா? ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கேள்விகள். இதுலேயுமே நான் எது உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எது இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக கேட்கப்படுது அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது அதெல்லாம் கேட்பாங்கன்னு பார்ப்போமா? ஒரே நிமிஷம். ரைட், எஸ், நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா, ப்ளூ விட்டிரால், ப்ளீச்சிங் பவுடர், இது மூணுமே அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ரைட். காஸ்டிக் பொட்டாசு, சில்லி சால்பேட்டர். சரி, காஸ்டிக் பொட்டாஷ் என்னது, உங்களுக்கு காஸ்டிக் பொட்டாஷ் சோப்பில் யூஸ் பண்ணுவோம், டிட்டர்ஜென்ட்ல யூஸ் பண்ணுவோம், ஃபெர்டிலைசர்ல யூஸ் பண்ணுவோம்னு போட்டிருக்காங்க. இதுவே சில்லி சால்பேட்டர் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அக்ரிகல்ச்சர் பர்பஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடா பயன்படுத்தப்படுது. சாரி, சோடியம் ஹைட்ராக்சைடா காஸ்டிக் சோடா அப்படிங்கிறாங்க. இது எங்க பேப்பர் பல்ப் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணப்படுது, காகிதம் தயாரிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? ஸோ அடுத்து குளோரோஃபார்ம், இதுக்கு ஃபுல் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைக்ளோரோ மீத்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ CHCl3 அப்படிங்கிறது இந்த குளோரோஃபார்மோட கெமிக்கல் ஃபார்ம். குளோரோஃபார்ம் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளோர் பாலிஷராக யூஸ் பண்ணுவாங்க, வேற என்ன பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது. வேற ட்ரை ஐஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடே உங்களுக்கு வந்து சாலிடா இருந்துச்சுன்னா, திண்மமா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, ட்ரை ஐஸா யூஸ் பண்ணுவாங்க, கூலிங் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கிலலாம் நீங்க ஆர்டர் பண்றப்ப டப்பாக்குள்ள வந்து ஒரு கல் மாதிரி போட்டு கொடுப்பான், ஐஸ் மாதிரி போட்டு கொடுப்பான். அந்த ஐஸ்ல இருந்து புகை வந்துகிட்டே இருக்கும். அதான் என்னது, ட்ரை ஐஸ், சாலிட் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி சொல்றோம். சரியா? சரி, ரைட். அது நேரா வந்து ஐஸா இருந்து என்னவா, சாலிடா இருந்து என்னவா மாறிடும், கேஸா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஓகே. அடுத்து எப்சம் சால்ட் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஒரே நிமிஷம், சாரி, எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படிங்கிறோம். இந்த எப்சம் சால்ட் உடம்பு வலி, இந்த மாதிரி வலிகளுக்காக, வீங்கி இருக்கிற இடத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு முக்கியமான கெமிக்கல்னு சொல்லி பார்க்கறோம். சரியா? எப்சம் சால்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே போறோம். கிரீன் விட்டிரால், ஃபெரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிரீன் விட்டிரால் அதிகமா எங்க, லானு அந்த மாதிரி இடத்துல, அயன் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல, ட்ரீஸ்ல, இந்த மாதிரி இடத்துல என்ன பண்றாங்க, இந்த கிரீன் விட்டிரால் யூஸ் பண்றாங்கன்றாங்க. ரைட்டா? வேற என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து என்னுடைய எக்ஸாம்லேயே கேட்ட ஒரு கேள்வி இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிப்சம்னா என்ன அப்படின்னு. ஜிப்சம் அப்படிங்கிறது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படின்னுவோம். இதே மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு ஒன்று இருக்கும். என்ன இருக்கும், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு ஒன்று இருக்கும். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே கால்சியம் சல்ஃபேட்டா, இந்த இடத்துல டைக்கு பதிலாக என்ன வரும்னா ஹெமி ஹைட்ரேட்னு வரும். அப்போ CaSO4 12H2O அப்படின்னு இருக்கும். ரைட்டா? பின்னாடி கீழே இருக்கும், பட் இருந்தாலும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி சொல்றேன். ஸோ டைஹைட்ரேட்னா ஜிப்சம், ஹெமி ஹைட்ரேட்னா என்ன, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரைட்டா? ஓகேவா? ஸோ அடுத்து லாஃபிங் கேஸ். ஸோ ஒரு கேஸை திறந்தாலே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிப்பாங்களே, அது என்ன சொல்றாங்க, டை நைட்ரஜன் மோனாக்சைடு அல்லது நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேஷண்ட்ஸ் வந்து சிரிப்பு இது பண்றதுக்காக போடக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? ஓகே. வேற அப்படியே போயிட்டு அப்படியே மீதி உள்ளதையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதான், படிச்சுக்க வேண்டியதான். இங்க நம்ம பார்த்த அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ரைட்டா?
பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. சரி, ஓகே. வேற வாஷிங் சோடா, ஒயிட் விட்டரால். ஸோ அப்போ W வரைக்கும் இருக்கு. XYZலலாம் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கெமிக்கல் கிட்ட நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். மறுபடியும் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்காகவும் இது அமையுது. ரைட்டா? ஸோ என்னுடைய கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரிவ்யூ இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ முடிஞ்சோடனே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளையிலேருந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் ஆரம்பிக்குது. சரியா? ஸோ இங்கே ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் அப்படின்ற அந்த கிளாஸஸில் ஃபிசிக்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் கீ கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு ஒரு 7 டேஸ்க்கு அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இப்போ நம்ம படித்ததெல்லாம் ஏற்கனவே ஏஎல்பியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ see you guys. Until then, tata, bye bye. Thank you.